என் தலையை கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு எண்ணெய் போல இருக்கும். நம்ம சிலர் கடிந்து கொள்றது நமக்கு எண்ணெய் போட வேண்டி இருக்கும். சிலர் இந்த ஒரு வசனம் தயவாங்கிற வேர்டை விட்டுட்டு நீதிமான் கொட்டட்டும் இருக்கு, இங்கே வான்னு சொல்லி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம தான் எண்ணெய் போட வேண்டியிருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஸ்தானத்தை நியமித்திருக்கிறார், அவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நான் அதை நோக்கி பயணிக்காமல் வேற எதையாவது நோக்கி பயணிப்பேன். ஆனால் அவருடைய கண்டிதத்தால் அது ஒரு இடத்துல நிற்கிது. இங்கிருந்து அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தணும். அதற்காக நியமித்த பாதையை பார்த்தால் மேலே ஏறணும், கீழே இறங்கணும். ஒரு சூழ்நிலையில பார்த்தா யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் நல்ல மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறான். அடுத்த நாளை பார்த்தா திருப்பியும் ஜெயில. வாழ்க்கையில 30 வயது வரை யோசேப்பின் அனுபவம் என்பது ஏறி இறங்கி ஏறி இறங்கி. 30வது வயது எல்லா இரவும் போல யோசேப்பு அந்த இரவும் படுத்தான், தூங்கினான். அடுத்த நாள் எல்லா நாளை போலும் இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் ஹல்லேலூயா, தேவன் குறித்த வேளை, தேவன் குறித்த நாள். யோசேப்பை வெளியே கொண்டு வர, யோசேப்புக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய பார்வோனின் தலையிலே ஆண்டவர் பசுக்களை ஓட விட்டார். நமக்காக ஆண்டவர் என்னவும் செய்வார். எல்லாம் நம்புறவங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, எனக்காக என் ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கேரித் ஆற்று தண்ணீர் வட்டினது. கேரித் ஆற்றண்டையில எலியாவை போய் உட்கார சொன்னது யாரு? கர்த்தர் தான். அப்படின்னா பஞ்சகாலம் முழுவதும் அந்த தண்ணீர் வற்றாமல் கர்த்தர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? நீ அங்க போய் உட்காருப்பா, கொஞ்ச நாள் இது வற்றி போகும், அதுக்கப்புறம் கொண்டு போற எதுவும் சொல்லல. நான் சொல்றது வரை நீ அங்க ஒளித்திருந்தா, நீ அங்கேயே உட்கார்ந்துரு. ஆனா அங்க ஆற்று தண்ணி வட்டிச்சு. தேவன் இல்லாதவர்களை இருக்கிறதை போல உருவாக்குகிறவர் அல்லவா? அங்கிருந்து ஒரு ஊற்றை திறக்க கட்டளையிட்டார். ஒண்ணு இல்ல, எலியாவே நீ கிளம்புட்டார், நீ புறப்படு, நீ சாரிபாத்துக்கு போ. அங்க பார்த்தா அங்க ஒரு ஏழை தாய் இருக்கிறார்கள். அந்த வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இந்த வாட்டி அந்த எண்ணெயை எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த வீட்டுல எண்ணெய் இல்லை.